மிகப்பெரிய பொருளாதார நாடாக வேண்டும் என்று எவரும் கனவு காணவில்லை. மறந்துள்ளார்கள். அவர்கள் கண்ட கனவெல்லாம் ஒரு மகத்தான மனித வாழ்க்கையை மனிதத்துவத்தில் உச்சநிலை பெற்று சாதாரண மனிதன் தெய்வ நிலையை அடைய முடியும். அவன் உலகத்திற்காக பிரபஞ்சத்திற்காக வாழ முடியும். அவன் தனக்காக வாழக்கூடியவன் அல்ல, உயிர் குலம் வாழ்வதற்கு வாழக்கூடியவன் என்ற நிலையிலே வாழ்ந்து காட்டி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் மானுட வாழ்வு, இதுதான் உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்வு, ஒருவரை ஒருவர் சுரண்டி வாழ்வதோ ஒருவரை ஒருவர் அழித்து வாழ்வதோ அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். மறந்துட்டார். சரி, அந்த கனவு நிறைவேற வேண்டும் அல்லவா? அந்த கனவை நிறைவேற்றுவது எப்படி என்று சொன்னால் அதற்கும் அவர் வழி கண்டுபிடித்தார். என்ன வழி என்று சொன்னால், நாம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில், ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் நாம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அறிவை இழந்திருக்கிறோம், நம்முடைய விஞ்ஞானத்தை இழந்திருக்கிறோம், நம்முடைய தொழில்நுட்பத்தை இழந்திருக்கிறோம், நம்முடைய ஆன்மீகத்தை இழந்திருக்கிறோம், நம்முடைய பண்பாட்டினை இழந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை விழுமியங்களை இழந்திருக்கிறோம். ஆக எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் நாம் இழந்து என்னவாக மாறினோம் என்று சொன்னால், அடிமை சுகம் காணுவதற்கான மனிதர்களாக நம்மை மாற்றி வைத்து விட்டார்கள். நாமும் அப்படித்தான் இருந்தோம். ஆக நாம் இந்தியாவில் ஒரு இந்திய வாழ்வு முறை இருந்தது. அது ஒரு மகத்தான வாழ்வு முறை, அது தொன்மையான நாகரிகத்திற்கானது என்கின்ற உணர்வற்று அடிமைகளாக இருந்தோம். சரி, ஆனால் அந்த அடிமைகளை உடைப்பதற்கு எது நமக்கு உதவியாக இருந்தது என்று சொன்னால், இந்த மகான்கள் எல்லாம் வந்து நமக்கு என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள், சிந்திப்பதற்கு பழகுங்கள், உங்களுடைய சிந்தனை சூழலை மாற்றுங்கள், தேசம் பற்றி சிந்தியுங்கள், சமூகம் பற்றி சிந்தியுங்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்த நாட்டை விடுவிப்பதுதான் உங்களுடைய முதல் கடமை என்று சொல்லி சிந்திக்க பழக்கினார்.